கைசிக மகாத்மியத்துல சொல்லப்பட்ட பாணன் மாதிரி கோவிலுக்குள்ள வந்து வழிபடும் உரிமை அந்த காலத்தில் இல்லாதவர். பெருமாள் உங்களை கூப்பிடுறான், இது பெருமாள் என்ன கூப்பிடுறான், எங்க கோவிலுக்குள்ளயா? நான் எப்படி கோவிலுக்குள்ள வரலாம்? ரங்கநாதன் சொல்லிட்டான், நீ கோவிலுக்குள்ள நீ வந்துதான் ஆகணும்ட்ட. சரி இன்னொன்னு, சரி கிளம்பலாமே. என்ன உங்களை தோல்ல தூக்கின்னு சொன்னான்னு, நீ பகவானிடத்துல பக்தி பண்றேன்னு சொல்லி பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டா நிச்சயமா பகவான் முகம் கொடுக்க மாட்டான். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு ஏலை சொல்லும். துளசிக்கு ஆசைப்படுறாங்க, புஷ்பத்துக்கு ஆசைப்படுறாங்க, தீர்த்த சடாரிக்கு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் கூட வேண்டாம். இந்த அனுபவத்தை பெற்று வாருங்கள். எந்த திருக்கோவிலுக்கு சென்றாலும் அங்க ஒரு தெய்வீக அனுபவம், அதை மிஸ் பண்ணாதீங்க. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடுகள், உற்சவங்கள், இதை பற்றின பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே வகையில் இந்த வாரமும் இந்த எபிசோடில் ஒரு அற்புதமான விஷயம் குறித்து பேசியிருக்கோம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. நம்ம லாஸ்ட் டைம் மங்கை மன்னன் பற்றி பேசணும். நம்ம அதை தொடர்ந்தே திருப்பானாழ்வாருடைய ஜெயந்தியும் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. திருப்பானாழ்வார் பற்றியும் அவருடைய தமிழமுதம் பற்றியும் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். திருப்பானாழ்வார் ஆக்சுவலாக அவர் ஸ்ரீரங்கம் இல்லையா? ஸ்ரீரங்கம் தானே? ஆமாம். அதாவது இந்த கார்த்திகை நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கலியனுடைய ஒரு விசேஷமான அவதாரம் திருமங்கை ஆழ்வார், கலியன் அப்படின்னு அவருக்கு நல்ல மங்கை வேந்தன், மணவேல், பரகாலன் இப்படிலாம் திருநாமம் உண்டு. கார்த்திகைனா மறுநாள் எப்பவுமே பரணி, கிருத்திகை, ரோஹிணி. ரோஹிணி நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பானாழ்வாருடைய பிறந்த நாள். அது இமிடியேட் நெக்ஸ்ட் டே டு கலியன் பிறந்தநாள். அதுதான் அவர் கார்த்திகை அடுத்து ரோஹிணின்ற நட்சத்திரம் வந்து. நம்ம முக்கியமா ஒரு சமாச்சாரம் எப்படின்னா, இந்த ஒரு சீக்வன்ஸ்லயே கார்த்திகை மாசத்துல கைசிக மகாத்மியம் பார்த்தோம். அதுல பாணர் குலத்தில் பிறந்த ஒருவர் எப்படி பக்தி செய்து பகவானை அடைந்தார்னு நம்ம பார்த்தோம். அதே பாணர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த ஆழ்வார், திருப்பானாழ்வார். உறையூர்ல அவதாரம். பக்கத்துல ஒரு திவிதேசம் இருக்கு இல்லையா? பெருமாள் கூட அங்க உறையூர் நாச்சியாரோட சேர்த்து அங்க அவதாரம் பண்ணின ஆழ்வார் இவர். அதனால அங்க அவதரித்ததான இந்த ஆழ்வார் பாணர் குலத்தில் பிறந்தார். அதாவது அஃப்கோர்ஸ் இதை சொல்லும்பொழுது நிறைய விசாரங்கள் வரும். நான் நிச்சயமா தெரியும் எனக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்தவரைக்கும் உயர்ந்த பக்திக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு. இத சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய சததூஷணி என்பதான ஒரு நூல்ல நிரூபணம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவம் நடத்தக்கூடாது, ஆழ்வார்கள் குலத்தில் தாழ்ந்தவர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை கோவில்களில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. இதுதான் அன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்பியூட். இத வாதம் பண்ணி அப்படிலாம் கிடையாது, பக்தியில சிறந்தவர்களை கொண்டாடுவது என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது எப்படி அதனுடையதான அந்த நூல் இழை அப்படி சொல்றீங்க, நூல் பிடித்த அளவுக்கு அதை எப்படி நாம பரிபாலனம் பண்ணோம், அதாவது எப்படி அதை புரிஞ்சுக்கணும் என்பதெல்லாம் பற்றி சுவாமி தேசிகன் சததூஷணி முதலான நூல்கள் எழுதியிருக்கார். ஆழ்வார்களுடையதான ஒரு பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்மளை பொறுத்தவரையிலும் ஆழ்வார்கள் எல்லோருமே திவ்ய சூரிகள்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஆழ்வாரே எடுத்துக்கோங்க, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்து அப்படின்னு சொல்றேன். நம்ம ஆழ்வார் ஒரு மாறன் குலத்தில் தான் பிறந்தவர். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம ஆழ்வார் ஆச்சாரியரா இருக்கார். 4 வேதங்களை அத்தியனம் பண்ணின மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியன். 2 விஷயம், குலத்திலையும் மதுரகவி ஆழ்வார் பெரியவர், வயதிலையும் பெரியவர். அப்போ ஒருவன்
ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெறுவதற்கு வயதோ குலமோ காரணம் இல்லை. இல்லை. புரியுது. சம்பிரதாய பரிசுத்தி என்பதான ஒரு நூல்ல இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். அதுல நம்ம திருப்பாணாழ்வாரை பத்தி பேசும் பொழுது நம் பாணநாதன் அப்படின்னு கொண்டார். நம் பாணநாதன் அப்படின்னு அவருடைய பெருமையை கொண்டாடுகிறார். அவருடைய கதையை நாம எடுத்துட்டோம்னா, கைசிக மகாத்மியத்துல சொல்லப்பட்ட பாணன் மாதிரி கோவிலுக்குள்ள வந்து வழிபடும் உரிமை அந்த காலத்தில் இல்லாதவர். இவர் காவேரி கரையில வருவார், காவேரியில தீர்த்தாமாடுவார். அந்த காலத்துல நதிகள்லாம் சுத்தமா இருந்தது. வைதிகர்கள்லாம் அதை பயன்படுத்தினான். எனக்கு தெரிஞ்சு பெரியோர்கள் எல்லோரும் கார்த்தால காவேரிக்கு ஸ்நானத்துக்கு போவா, கையில ஒரு சொம்பு எடுத்து போவா. அந்த சொம்பை நன்னா தேய்ச்சி பளபளன்னு அதுல தீர்த்தம் கொண்டு வருவா. வழியில ஒரு தூசு துப்பட்டி இருக்காது. குப்பையை போட்டு வைக்கிறது, சாக்கடையை அள்ளி வைக்கிறது, கந்த துணியை போட்டு வைக்கிறது அப்படிலாம் இருக்காது. சுத்தமா இருக்கும். முக்கியமா குடிச்சிட்டு அந்த பாட்டில அங்க உடைச்சு போட்டா மணல் வெளியில போச்சே காலில் எத்தனை பேருக்கு இப்ப ரத்தம் வருது தெரியுமா? காலை கீறுறது. குடிச்சிட்டு போறவன் குடிச்சிட்டு போட்டான், அதை உடச்சிட்டு போவானே, அந்த மாதிரி இருக்கும். இவர் அந்த காவேரியில தீர்த்தாமாடி அப்படியே ரங்கநாதனுடைய கோபுரத்தை தூரத்துல இருந்து பார்த்து மனமுருகி ரங்கநாதனை தியானம் பண்ணிட்டே பாட்டு பாடுவார். மனசூருகி பெருமாளை பாட்டு பாடுவார். மகா யோகி. இப்ப ஜடபரதர் கூட மானா பிறந்தார். அந்த மானா பிறக்கச்ச கூட அவருக்கு பகவானுடைய தியானம் ஏற்பட்டது சொல்றோம். அந்த மாதிரி யோகிகள் வாழலாம். அவளுடைய தியானமே ஒரு விசேஷமானதா இருக்கும் இல்லையா? மெய்மறந்து பெருமாளை தியானம் பண்ணுவார். அந்த சமயத்துல ஒரு சமயம் என்னாச்சுன்னா, ரங்கநாதனுக்கு சுவாமிக்கு திருவாராதனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக லோகசாரங்க முனிவர் அப்படின்னு பேர் அவருக்கு. ஒரு சுவாமி, ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், ரங்கநாதனுக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ணக்கூடியவர், லோகசாரங்க முனிவர் அப்படின்னு பேர் அவர். அவர் தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு வரார். அந்த வழி ரொம்ப குறுகலான வழி. திருப்பாணாழ்வார் தன்னை மறந்து மெய்மறந்து பகவானை பாடின்றார். இவர் வரது அவர் கவனிக்கல. அவர் ஆய் ஆய் அப்படிலாம் சொல்லி பார்த்தார். நமக்கு இப்படி பேசிட்டு வச்சு சட்டம் அப்படி ஒருத்தர் தான் அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம் அப்படிலாம் நமக்கு உண்டு. அவர் ஒரு பரவசத்தில் இருக்கார், கண் திறக்கலை. இவர் சொன்னது அவருக்கு காதலையும் கூட இல்லை, கேட்டிருக்காது. ஏன்னா அந்த கானத்துல ஈடுபட்டு இருக்கார் அவர். கொஞ்சம் பெருமாள் காத்துட்டு இருப்பார். பெருமாள் கைங்கரியம் டிலே ஆகிட்டு இருக்கு, இது ரொம்ப சரியில்லையே அப்படின்றதுனால லோகசாரங்க முனிவர் அவரை அலர்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தார். பட் அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் பெரிய கல்லாவே அது அவருடைய நெத்தியில பட்டு ரத்தமே வந்துடுச்சு. டக்குன்னு பதறி போய் கண் முழிச்சு பார்த்தா எதிர அவர் லோகசாரங்கர் காத்துட்டு, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு, பெருமாள் காத்துட்டு இருக்கார். இப்படியா வழியை வரிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு, தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப மன்னிச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உடனே ஒதுங்கிட்டார். இவர் போனார், பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டார், நேர பெருமாள் சன்னதிக்கு வந்தார். வந்தா பெருமாள் சன்னதி திறக்க முடியல. இதுல 2 வருஷம் உண்டு, புரியுதா? பெருமாளுக்கே நெத்தியில ரத்தம் வடிஞ்சது அப்படி சொல்லுவான். பெருமாள் சன்னதி திறக்க முடியலன்னு சொல்லுவான். எனிஹவ் பெருமாள் கோச்சுண்டர். அல்டிமேட் அதுதான் முக்கியம். பெருமாள் கோச்சுண்டர். இவர் என்ன பண்ணாலும் அந்த கதவை திறக்க முடியல. என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன அபச்சாரப்பட்டணும், என்ன இது மாதிரி அபச்சாரமான இந்த பார், நான் காத்துட்டு இருப்பேன்றதுக்கோசரம் என்னுடைய பக்தன் கிட்ட நீ கோச்சுண்ட இல்லையா? இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சுவாமி தேசிகன் சொல்லுவார். ஒரு ராஜா கிட்ட நமக்கு ஒரு வேலையானும், ஒரு இப்பெல்லாம் ராஜான்னா ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மனுஷன், அவரை சைன் பண்ணினால்தான் உனக்கு 10 crores டெண்டர் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும். அவரும் சைன் பண்ற மூட்ல தான் இருக்க உனக்கு. நீ என்ன பண்ற, அவரை பார்க்கறதுக்கோசரம் வர ஒரு பழம் எடுத்துட்டு, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சம்திங் ஏதோ ஆஃபரிங் ஏதோ கையில் எடுத்துன்னு வர. அவர் பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கார். அவருடைய ஒரு 4-5 வயசு பையன் கீழே அந்த தோட்டத்தில் மண்ணில் சேத்துல விளையாடிட்டு இருக்கான்.
அந்த குழந்தை. அவர் ரொம்ப நாள் தவம் இருந்து பெற்ற ஒரு குழந்தை அது. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் வரதை பார்த்துட்டு, ஐ மாமா எனக்கு சாக்லேட் வாங்கியிருந்தீங்களா, பிஸ்கெட் வாங்கியிருந்தீங்களா, ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு ஓடி வந்து அந்த அழுக்கோட அந்த பைய பிடுங்கிறது. உடனே நீங்கள் சே மேலே போ, நகரு, ஒரே அழுக்கு, அக்லி, யூ ஆர் சோ அக்லி, போ. ஏன்னா நீங்கள் இதை யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவருக்கு, அந்த பெரிய மனுஷனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் வானா போ. அந்த குழந்தை பாவம் ஆசையோடு வந்து வரதை தட்டி விட்டுறீங்க. அப்புறம் நீங்கள் மேலே போகிறீங்க, அவர்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க, காரியம் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? அவர் பார்த்துருந்தாருன்னா நடக்காது. அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்துருந்தாருன்னா நடக்காது. அவர் தான் மேலேருந்து கிளியரா பார்த்துட்டு இருக்காருல்ல, நடக்குமா? நடக்காது. இதே மாதிரி தான் நீ பகவானிடத்துல பக்தி பண்றேன்னு சொல்லி பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டா நிச்சயமா பகவான் முகம் கொடுக்க மாட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. தப்பே பண்ணிருந்தாலும் குழந்தைகள் இடத்துல அப்பா ஓவரா கோச்சுண்டு அப்புறம் ஒய்ஃபு கிட்ட வந்தா அந்த அம்மா இவரை நெருங்க விடுவாளா? ஏன்னா அவ மனவேதனை, நம்ம குழந்தை அழறது, நம்ம குழந்தை கஷ்டப்படுறது, இவன் வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டான் அப்படின்றதான ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ? அந்த மாதிரி தன் பக்தனை ஒருத்தனை அவமானப்படுத்திட்டு தன்னை ப்ளீஸ் பண்ணின்னு வந்தான்னா அது பெருமாளுக்கு அது பொறுக்கல. இவர் நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கைங்கரியம் பண்ண வேண்டிய ஆர்வத்தினால இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க என்ன. நான்லாம் மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும். இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பகவான் இடத்துல நம்ம பார்க்கணும். நீங்க இந்த துர்வாசர் சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன பண்ணார் துர்வாசர்? அம்பரீஷன் கோச்சுட்டார். ஆமா, கோச்சனோட அம்பரீஷன் கவலைப்படல. அவன் சொன்னா நான் தப்பு பண்ணினா எனக்கு இந்த தண்டனை தகும், தப்பு பண்ணலன்னா எனக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, ஓகே அப்படின்ட்டான். ரெண்டு பேருமா ஓகேன்ட்டான். ஆனா பகவானுடைய சுதர்சன சக்கரம் அவனை காப்பாத்தின்னு இருக்கு. ஆமா, ஏன்னா பகவானே அவனுக்கு சுதர்சன சக்கரத்தை கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஆமா, இப்போ சுதர்சன சக்கரம் துர்வாசனை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, பயந்து கத்திண்டே ஓடுறார் துர்வாசன். ஆமா, எப்படி கத்திட்டு ஓடுவார்? வீல்னு கத்திட்டு ஓடுறார். வீல் தானே விரட்டுறது இல்லையா? கத்திட்டே ஓடுறார். எங்கெங்கயோ போனார். எல்லாரும் பயந்து போயிட்டான், இந்த சுதர்சன சக்கரம் வருது, சுதர்சன சக்கரம் வருதுன்னு. கடைசியில விஷ்ணு இடத்துல போனார், காலில் விழுந்தார். என்னப்பா என்ன சமாச்சாரம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஏன் சாப்பிட போன இடத்துல போய் சூன்யம் வைக்கலாமா? அம்பரீஷன் சாப்பிட கூட்டான், ஒழுங்கா போனா அங்க போய் நான் சூன்யம் வைக்கிறேன், நீ வந்து தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் கொளுத்துறேன் பாரு அப்படின்னு நீ வந்து அபிசாரம் பண்ண, பிளாக் மேஜிக் பண்ண. சரி, இப்ப என்ன விஷயம்? உன்னுடைய சுதர்சன சக்கரம் விரட்டி இருக்கு. அப்படியா? ஏன் சுதர்சன சக்கரமா? ரொம்ப சந்தோஷம், நானே அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல நீ காப்பாத்துறார், நத்திங் டூயிங். பெருமாள் சொன்னா, நீ யாருக்கிட்ட அபராதம் பண்ணினியோ அவன் காலில் போய் விழு. இந்த பாருங்க, பகவானிடத்துல நாம தப்பு பண்ணிட்டு ஒருவேளை பிராயஷ்சித்தம் பண்ணலனா கூட அவன் மன்னிப்பான். ஆனா பாகவதால்கிட்ட தப்பு பண்ணிட்டு அவன் காலில் விழுந்தாலும் மன்னிக்க மாட்டான். புரியுது? யாருகிட்ட அபசாரப்பட்டியோ அவங்க கிட்டே அவன் காலில் போய் விழணும். ரங்கநாதன் சொன்னான், சுவாமி என்ன பண்ணணும்னா, நீ போய் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியில நிக்கிறவர், அவர் வரக்கூடாதுன்றதுனாலதான் நீ கல்ல தூக்கி அடிச்ச, அவரை உன்னுடைய தோல்ல தூக்கிண்டு வா. சொல்லுங்க, எப்படி இருக்கு? உன்னுடைய தோல்ல தூக்கிண்டு வா. ஜாதி குலம் பார்க்காத, அவருடைய பக்திய பாரு. நீ பண்ற கைங்கரியம் எனக்கு எவ்வளவு உயர்ந்ததோ அது வரை என்ன அனுபவிச்சு அவர் பாடுறார். அப்பேற்பட்டதான் அந்த பக்தன் எனக்கு முக்கியமானவன். எனக்கு சமோகம் சர்வபூதேஷு நமேத்யா நச்சப்பிரியா. பகவான் கீதையில சொன்ன வார்த்தை, ஐ எம் ஈக்குவல் ஃபார் ஆல். அவனுடைய பர்செப்ஷன் வேறையா இருக்கலாம், உங்களுடைய பர்செப்ஷன் வேற, நீங்க வெவ்வேறு விதமா என்ன பார்க்கலாம். பட் சமோகம் சர்வபூதேஷு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பகவான் சொன்னான், நீ போய் தூக்கிடுவா அப்படின்னு. பெருமாளை எழுந்தருள பண்ணக்கூடிய தோள்னால பாகவதன் பாணர் குலத்துல பிறந்தவன். ஊரே வேடிக்கை பாக்குறது. அந்த ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம்னு திருவடியில இருந்து திருமுடி வரலாம், பாதாதி கேசம் கேசாதி பாதம்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஆழ்வார் அப்படி அனுபவிக்க போறார். 10 பாசுரம் தான் பாடினார். இவர் வந்தார், யாரு? லோகசாரங்க முனிவர் வந்து, ஐயோ திருப்பி வந்துட்டாரே, நம்ம என்ன அபச்சாரப்பட்டுட்டோமோ,
என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர்ல இருக்குச்சே. ஒன்றும் இல்லை, பெருமாள் உங்களை கூப்பிடுறான். இது பெருமாள் என்ன கூப்பிடுறான்? எங்க? கோவிலுக்குள்ள. கோவிலுக்குள்ளையா? நான் எப்படி கோவிலுக்குள்ள வரலாம்? ரங்கநாதன் சொல்லிட்டான், நீ கோவிலுக்குள்ள நீ வந்துதான் ஆகணும்ட்ட. பெருமாள் நியமனம். சரி, ஓகே, அதுக்கு மேல இனிமே மறுத்து பேச முடியாது. இவர் வேணும்ட்டே சொல்ல மாட்டார். ஏன்னா இவெல்லாம் விளையாட்டுக்கு கூட ஏமாத்த மாட்டான். அதெல்லாம் ரொம்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். விளையாட்டுக்கு கூட ஏமாத்தக்கூடியவா இல்லை. சரி, இன்னொன்னு, சரி கிளம்பலாமேன்னு என்ன உங்களை தோல்ல தூக்கின்னு சொன்னான்னு. அப்படியே அப்படியே இடி மேல இடின்றாலே அந்த மாதிரி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இருக்கு. என்னடா தோல்ல தூக்கி சொல்றானே. சரி, நாமளா தானே பண்ணுவோம். ஐயோ உங்க தோல்லையா? சாரி என்னால முடியாது, எனக்கு தான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. சொன்னோடனே ஓகேன்னு ஏறி உட்காந்துட்டார். தோல்ல ஏறுன்னு டக்குன்னு ஏறி உட்காந்துட்டார். என்ன சுவாமி இது? இங்க பாருப்பா, அடியாருக்கு என்னை ஆட்படுத்து விமலன், அந்த பதம், அந்த பாசுரத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியத்தை கவனிக்கணும். அமலன் ஆதிப்பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன். நான் இண்டிவிஜுவல் கிடையாது. என் இஷ்டத்துக்கு நான் எந்த காரியம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இவர் எனக்கு எல்லா விதத்திலையும் பெரியவர். இவர் என் தோல்ல ஏறிக்கோன்னு சொன்னார். அப்ப அவர் சொல்ற பேச்சை கேட்கிறவனா இருந்தா நான் அதுதான் என்ன பண்ணணும்? உடனே அதானே? இருந்தா கூட ஒரு கரெக்டசி இல்லையா? ஐயோ மாட்டேன், அது தப்புன்னு சொல்லாம என்ன. இங்க பாரு, எக்ஸாம்பிள் சொன்னா பெரியவாள்லாம் பெரிய அழகர் ஆத்துல இறங்குற உற்சவம். ஆனா ஒரு 10 லட்சம் பேர் ஜனங்க ஓடிட்டு இருக்கா. அதுல ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிருவார். அந்த குழந்தை தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? தூக்கி அந்த குழந்தைய தோல்ல தானே வச்சுவார். இப்ப தோல்ல ஏறி உட்கார்ந்ததுனால அந்த குழந்தை அப்பாவோட பெரியவன் ஆயிடுவான். அப்பா தோல்ல ஏறி உட்கார்ந்ததுனால குழந்தை அப்பாவோட பெரியவன் ஆயிடுவான். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ தோல்ல ஏறி உட்கார்ந்ததுனால அப்பாவுக்கு குழந்தை வழிகாட்டுமா? கிடையாது. அப்பாவுடையதான ஆதரவுல தான் அந்த குழந்தை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ அந்த குழந்தைய தன் தோல்ல அப்பா தூக்கினது காரணம் அதை காப்பாத்துறதுக்கு தான். கூட்டத்துல தொலைஞ்சு போயிட போறது, கூட்டத்துல நெசுங்கிட போறது, ஐயோ பாவம்ன்றதுக்கோசரம் தான் என்ன பண்ணார்? அத தோல்ல தூக்கி வச்சுட்டார். அந்த மாதிரி இந்த சுவாமி லோகசாரங்க அப்படி ஒரு பரம பாகவதோத்தவர், அவருக்கு நான் கீழ்ப்பட்டவன், அவருக்கு கீழ்ப்பட்டவன். இதுவரை எனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடைக்கல. இதுவரை எனக்கு பகவத் சம்பந்தம் உண்டு, பெருமாள் அனுபவிச்சிருந்தேன். ஆனா பாகவத சம்பந்தம் இருந்தால்தான் பகவத் சம்பந்தம் சிறக்கும். அதை பெருமாள் எனக்கு உணர்த்திருக்கான். இவர் அனுப்பி என் ஆட்சியில் சொல்லிருக்கான். அப்ப அவருடைய திருவுள்ளம், இவருடைய நியமனம், இதை நான் மிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஏறி உட்கார்ந்தார். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த. இவர் தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டா நான் சுவாமி இல்ல. இவர் தோல்ல ஏறி உட்கார்ந்ததுனால நான் சுவாமி இல்ல. அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொன்னார். உள்ள வர அந்த, அதாவது அங்கிருந்தே பாடின்னு வந்தார்னு சொல்றது உண்டு. இங்க ஒவ்வொன்றா பாடினார் அப்படின்னு சொல்லி உண்டு. எனிஹோ உள்ள வந்தாச்சு. வந்தா பெருமாள் திரும்பி அப்படி கதவை திறக்கிறா, சேவிக்கிறார். அப்படியே பாதாதி கேசம் பெருமாள் அப்படியே சேவிக்கிறார். சேவிச்சார், அவ்வளவுதான். என்ன? அப்படியே ரங்கநாதன் இடத்துல 2.5 கலந்து விட்டார். எப்படி ஆண்டாள் 2.5 கலந்தாலோ அந்த மாதிரி ரங்கநாதனோடு சேர்ந்து 2.5 கலந்துட்டார். 10 பாசுரம் பாடினார். 10 பாசுரம். கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த ஆழ்வாருடைய திருவவதாரம். அருமை அருமை. நம் பாணநாதன் என்று பாடினார் சுவாமி தேசிகன். அவ்வளவு பெருமை. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி அந்த பக்தி பாவத்துக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை நாம பார்க்கும்பொழுது 2 விஷயம். ஆழ்வாருடைய தமிழ், தமிழ்னு சொல்றாளே தவிர்த்து ஆழ்வார்கள் தமிழை யார் மதிக்கிறா? அது ஆழ்வார்களா இருக்கட்டும், நாயன்மாரா இருக்கட்டும், அவ பாடினது பக்தி இலக்கியம். இவங்க பக்தி பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் இலக்கிய சுவை கூட இல்லாம இருக்கா. இல்லையா? அவ்வளவு அழகான தமிழ் பாசுரங்கள். மேற்கொண்டு அந்த சரித்திரம், எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்தவர் காவேரிக்கரையில பாடின பொழுது அவர்கிட்ட துர்வாசரை போல இவர் அபச்சாரப்பட்டு கடைசியில அவரை தோல்ல தூக்கிண்டு வந்தார். முனி வாகன போகர் என்பதாக இவருக்கு பேர். முனினா லோகசாரங்க முனிவர். அவரை தனக்கு வாகனமாக்கி கொண்டு அனுபவித்தவர் அப்படின்னு அவருக்கு பேர்.
பேர்பட்ட ஆழ்வாருடைய ம். திருநக்ஷத்திரம் 10 பாசுரம். 10 தான். அப்படியே ரங்கநாதனை ரசிச்சோன்னு வச்சுக்கோங்க. ம், ம். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு அப்படியே லைச்சுடலாம். சூப்பர். அற்புதம், அற்புதம். அப்படியே லைச்சுடலாம். ம், 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 ம். திருக்கண்களுடைய அழகு, அந்த அப்படியே அந்த அவனுடையதான கிரீட்டத்தினுடைய அழகு. முதல்ல பாதத்திலேருந்து ஆரம்பிங்கோ. ம். பாதத்தை வர்ணிப்பார், முழந்தாள்களை வர்ணிப்பார், தொடையை வர்ணிப்பார், நாபிகமலத்தை வர்ணிப்பார், திருமார்பை வர்ணிப்பார், திருக்கைகளை வர்ணிப்பார், கண்டத்தை வர்ணிப்பார், வாயை வர்ணிப்பார், முகத்தை வர்ணிப்பார், கிரீடத்தை வர்ணிக்கிறார், கண்களை வர்ணிக்க அப்படியே போன சூப்பர். கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கலந்தாச்சு. ம், ம், ம். புரியுது. பெருமாட கலந்தாச்சு. சூப்பர், சூப்பர். ம். இதெல்லாம் இந்த கும்பலா போறமே தவிர்த்து ஒரு அனுபவத்தோட போகணும். ஒரு போய் வெறுமை அப்படி கை கூப்பிட்டு வர்றது மட்டும் இல்லை. இந்த துளசிக்கு ஆசைப்படுறாங்க, புஷ்பத்துக்கு ஆசைப்படுறாங்க, தீர்த்த சடாரிக்கு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் கூட வேண்டாம். இந்த அனுபவத்தை பெற்று வாருங்கள். எந்த திருக்கோவிலுக்கு சென்றாலும் அங்க ஒரு தெய்வீக அனுபவம், அதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா, 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 கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான ஒரு சிலிர்ப்பூட்டுற ஒரு நிகழ்வு தான் இது. நம்ம கேட்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் வரக்கூடிய இந்த திருப்பாணாழ்வாரோட ஜெயந்தி தினத்தில் நாமளும் அந்த 11 பாசுரங்களையும் நிச்சயமாக வீட்டில் நம்ம பாராயணம் பண்ணி பெருமாளினுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுவோம். சுவாமி ரொம்ப அழகாக அற்புதமாக ஒழுக்கமாக சொன்னீங்க. மற்றும் ஒரு நல்ல எபிசோடில் நம்ம சந்திக்கிறோம். நன்றி சுவாமி. ஜெயகருட சுப்பர்ணா.